போதை ஒழிப்பு பற்றி ஒரு படம் சொல்லுங்க. அதுக்குதான் படத்தை போய் பார்க்க கண்டிப்பா பார்த்தா ஆகணும். உழைக்கணும், அது 10% நல்லா இருக்காது. கண்டிப்பா நல்லது. ஸ்கூல் பசங்க இந்த போதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி படமா மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு நிகழ்ச்சியில இறங்கி இளைஞர்கள் எந்தெந்த இடத்துல செய்யறாங்களோ தொழில் நமக்கு இருக்கும். அது வந்து அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. நம்மள மாதிரி பொதுமக்களும் இறங்கி அந்த செயல்படுத்தணும். கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா இந்த இருக்கிற இந்த தொழில் நடக்குது, இந்த வியாபாரிகள் பண்றாங்க, எல்லா இளைஞர்களும் ஒண்ணு சேர்ந்து எங்க எதை பதிவு வைக்க முடியுமோ வார்த்தைகளை அவங்க கிட்ட பதிவு வச்சு கண்டிப்பா முறையீடு செஞ்சு நம்மளும் கேட்கணும். ஆமா வரவங்க நிஜத்திலே நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா அதுதான் இதோட முயற்சியே. மக்கள் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு இளைஞர் படையை ரெடி பண்ணணும். அதுதான் சொல்லுங்க. பொதுமக்களும் இதுல செயல்படலாம். ஆமா, அரசாங்கமும் செயல்படட்டும். கரெக்ட். அரசியல்வாதம் செயல்படட்டும். கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு மக்களுக்கு யாருக்குமே அந்த பழக்கம் கண்டிப்பா கண்டிப்பா பசங்க பாதிக்கப்படும். ஆமா போதை ஒழிப்பு நீங்க நல்ல விஷயம் தான் தரீங்க. இது குடிச்சா நல்லது. ஆனா எல்லாம் சேர்த்து கஞ்சியாலம் குடிக்கிறோம்ல, அது குடிக்கூடாதுன்னு கேட்டுருக்கோம். அப்படி தவறு தெரியணும். அப்புறமா தவறு மேல வரைக்கும் பசங்க வந்து இந்த போதை பழக்கங்களை யூஸ் பண்றாங்க. அதுக்கு எக்ஸ்பர்ட் படம் இருக்கு. அது சம்பந்தமான அவேர்னஸ் ஃபில்ம் ஃபீச்சர் பண்ணிருப்பாங்க. பசங்க உண்மையான கதை இருக்கு.
மூலிப்பல் ரிலீஸ் எனக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க சரி யூடியூப்ல இருக்கும் ஓகே வெரி குட் அந்த டேரக்டர் இவர் ப்ரொடியூசர் அப்படியா இன்னொரு அவதாரமா இது வந்து அவதான் ஹீரோ அப்படியா ஹீரோ வெரி குட் ராஜேஷ் சிங் ஓகே இளைஞர்கள் சப்ஜெக்ட் ஸ்கூல்ல கஞ்சா இது அடிக்கிறத பத்தி கல்யாண முயற்சி நல்ல முயற்சிங்க இது மாதிரி ஊழல் ஒழிப்பு இயக்கம் நடத்துங்க அடுத்த படம் அது சரியா Okay, wish you all the best. Next, sir. Sir, नमस्कार sir. ये आज की ड्रग्स देने से बड़ा பிரிவி போடுறப்போ உங்களை கூப்பிடுவோம் தயவுசெய்து வாங்க வாங்க சரி நாளைக்கு இது இன்னைக்கே நாங்கள் கூப்பிட ஆரம்பிச்சோம் போதை விழிப்புணர்வு சரி அதை சின்ன விழிப்புணர்வு வேணும் அவேர்னஸ் வேணும் கண்டிப்பா விழிப்புணர்வு வேணும் அதனாலதான் இன்னைக்கு நிறைய தளபதி கொடுங்க நாளைக்கு தான் ஆன்டி அதனால எல்லாருக்கும் போதை தப்பு ஒரு அவேர்னஸ்க்காக அப்படிங்க அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணி மேடம் வந்து கோகுலேந்திரா மேடம் நல்ல இளைய தலைமுறை காப்பாற்ற சார் ஜூலை 10 கண்டிப்பா தான் சார் மொத்தம் போறோம் அங்க எல்லாம் நம்ம
5-6 பேர் எடுத்துகிட்டு போதும் சார். என்ன படம்? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் தி கண்ட்ரி வந்து போதை. இந்த போதை ஒழிப்பை பற்றி, அதாவது ஸ்கூலில், எஸ்பெஷலி ஸ்கூலில் பசங்க நிறைய கஞ்சா அப்படின்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ இதை வந்து மனசில் வச்சுட்டு டைரக்டர் வெங்கட்ரமணன் சார் வந்து ஒரு கதையை ரெடி பண்ணார். இந்த போதையை வந்து இந்த சொசைட்டிலேருந்து எப்படி நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மளால் முயன்ற ஒரு சமூக பணி செய்வோம்னு சொல்லி ஆரம்பித்தார். ஸோ அதுக்கு வந்து ஆர் போத்திராஜ் சார் வந்து அவருடைய ஸ்ரீ கங்கா ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நாங்களாம் அந்த டீம் மெம்பர்ஸு. ஸோ ஜூலை 10ஆம் தேதி இந்த முதற்கனல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் அவசியம் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை நம்ம எப்படி காப்பாற்றணும், சொசைட்டி எப்படி இருக்குது, அந்த சொசைட்டிலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் முதற்கனல் அப்படிங்கிற படத்தை பார்க்கணுன்னு என்னுடைய ஆசை. இப்போ வந்து நம்ம டைரக்டர் வெங்கட்ரமணன் சார்கிட்ட இந்த மைக்கை கொடுக்குறேன். வணக்கம், என் பேர் வெங்கட்ரமணன். நான் முதல்ல வந்து இந்த ஆல்கஹால், அதாவது மது என்ன இப்போ குடும்பத்தை பிரச்சனை பண்ணுது, சொசைட்டியில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வரணும் ஒரு படம் எடுத்தேன். அப்போ தான் தேடிட்டு இருக்கப்போ நிறைய பசங்களை பார்த்தேன். 15 வயசு 16 வயசு பசங்க ரீஹப் சென்டரில் இருக்காங்க. நான் ஏறக்குறைய ஒரு 60-70 பேரை பார்த்தேன். எல்லாமே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாங்க. அப்போ தான் தோணுச்சு, சரி நம்ம இதை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது யோசிச்சுட்டு இருப்போ தான் சார் வந்து போத்திராஜ் சார்கிட்ட சொன்னேன் இந்த கதையை. அவர் ஓகேன்னு சொன்னார். இப்போ என்னோடய நண்பர்களெல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் உழைச்சிருக்கோம். இந்த படம் தயாராகிடுச்சு. ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து, இதை பார்க்குறதுங்கிறது என்னமோ நமக்காக பார்க்குறது இல்லை, இது வந்து சமுதாயத்துக்காக எங்கே நம்மளால் முடிஞ்ச அளவு சில விஷயங்களை செஞ்சால் தான் இனி வருங்கால சமுதாயம் வந்து நம்ம நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ இளைஞர்கள் சரியில்லைன்னா குடும்பத்தில் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் போதையில் வந்து இருந்தாலே அந்த குடும்பமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் பண்ணுற அட்டூழியம்னு நான் என்ன சொல்ல முடியும்னா, அந்த போதையில் அவர் தெரியாமல் செய்கிற தவறுகள் வந்து அந்த குடும்பத்தையும் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். நான் நிறைய ஃபேமிலியை பார்த்துருக்கேன். அதனால் வந்து இந்த படம் வந்து நம்ம எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் இதை வந்து பார்க்கணும். நன்றி. வணக்கம், நான் வந்து போத்திராஜ், இந்த முதற்கனல் படத்தோட தயாரிப்பாளர். ஸோ இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் போதைகள் தான் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த போதை வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது வந்துட்டு. ஸோ சின்ன குழந்தைங்க தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி தான் இந்த முதற்கனல்ங்க படத்தை எடுத்திருக்கோம். ஜூலை 10th ரிலீஸு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முத்துக்குமரன், இந்த படத்தினுடைய இணை இயக்குனர். போதை அழிவின் பாதை என்கிற கருத்தை வலியுறுத்தி இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இளைய தலைமுறையினர் எவ்வாறு சீரழிகிறார்கள் போதையினால் என்பதை மைய கருத்தாக வைத்து அது எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதை பொறுத்தும் இது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அவசியம் நீங்கள் திரையங்க வந்து இதெல்லாம் பார்க்கணும். வருகிற ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அவசியம் வந்து பாருங்கள். நன்றி. வணக்கம். ஸோ நான் அஸ்வின் பேசுகிறேன். இப்போது இந்த முதற்கனல் அப்படின்ற இந்த ஒரு படம் வந்துட்டு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம சொசைட்டிக்கு என்ன தேவைப்படுது, இப்போ
இப்போ நம்ம சொசைட்டி மேஜராக எதனால் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரக் யூசேஜ், அதுவும் டீனேஜர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இதில் போய் மாட்டிக்கிட்டு அவங்களோட என்டையர் குடும்பமே இதனால் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த படத்தை ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக எடுத்திருக்கோம். வர ஜூலை 10th தியேட்டர்ஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் இன்னும் நிறையா பேருக்கு கண்டிப்பாக போய் சேரணும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் ராஜேஷ், நான் ஆக்டர். இதான் என்னோடய ஃபஸ்ட் டெபியூ ஃபிலிம். இதில் வந்து நான் ஒரு செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ட்ரக் தான் வந்து எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் வந்து அது அவங்கள சுற்றியும் இது வந்து ஒரு பெரிய கெட்ட இம்பேக்டாக வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போதை விழிப்புணர்வு இந்த பேஸ் பண்ணி இந்த ஃபிலிம் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் லக்ஷ்மண். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த வெங்கட்ராமன் சார், ராஜேந்திரன் சார், போத்திராஜ் சாருக்கு, முத்து சாருக்கு நன்றி. இது ஒரு ட்ரக் பேஸ்ன ஒரு படம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இதனால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கங்கிறத பேஸ் பண்ணி இதை எடுத்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டர்ஸ் ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலியோடு போய் பாருங்கள். பேரண்ட்ஸும் கொஞ்சம் அக்கறை எடுத்து சில்ட்ரன்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கும் டைம் இருக்காது. ஏன்னா வேலையில் டெய்லி காலையில் போகிறீங்க வரீங்க, பசங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னு மானிட்டர் பண்ண முடியாது. நீங்கள் டெய்லி பேசணும், பசங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும், என்ன பண்ணுறாங்க எதுன்னு. இதை நீங்கள் பண்ணாவே அவன் என்ன பண்ணுறான், என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், அவனுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லுவான். அதனால் பேரண்ட்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். என்னோடய பேர் யோகேஷ். நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் போத்தி சாருக்கும், அப்புறம் டேரக்டர் சார் வெங்கட்ராமன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் அதுலேருந்து வெளியில் வரது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அது முக்கியமான சீனாக நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும், ஃபேமிலி, ஸ்டூடெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா சின்ன மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து இந்த படம் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கான முயற்சிகள் தான் இப்போ போயிட்டு இருக்குது. காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த முயற்சிகளை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டீமு. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஜூலை 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை. இந்த படம் உண்மையாக எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு படம். இப்போ நிறைய ஒரு ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு தனித்துவமாக இந்த ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப நன்றி. கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஜூலை 10 சந்திப்போம். முதலாவது காலை வணக்கம். என் பேர் பிரபு. நான் ஒரு சமூக ஆர்வலர். அதையும் காட்டிலும் முதலாவது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கு. ஏனென்று கேட்டால், இப்படிப்பட்டதான ஒரு விழிப்புணர்வு படங்களை மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர் மத்தியில், அதுவும் மாணவர் மாணவியர் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கத்தக்கதான எந்த கருத்துள்ள படங்களும் இன்றைய தினம் வந்ததாக கருதவில்லை. அதிலும் குறிப்பாக ட்ரக் அப்யூஸ், போதைப்பொருள் குறித்ததான ஒரு விழிப்புணர்வு என்பது இன்றைய சமுதாயத்துக்கு மிக மிக அவசியம். ஏனென்று கேட்டால், எங்கே பார்த்தாலும் கிடைக்குது, அதனால் நம்ம எடுத்து அதை பயன்படுத்தலாம்ன்றது ஒரு பக்கம். எதை நாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை தனி மனித ஒழுக்கம் அப்படின்றத வந்து நாம் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். பட் நம்ம சமூகத்தில் இருக்கிற அவலங்களினால நம்மளால் அதை செய்ய முடியாத சூழலை. நான் வந்து இந்த ட்ரக் அப்யூஸ் ப்ரோக்ராமை கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டு வருகிறேன். அதுவும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மத்தியில், பள்ளி மாணவர்கள் மத்தியில். அப்படி ஒரு பள்ளியில் நான் வந்து வேளச்சேரியில் பேச போகும்போது ட்ரக் அப்யூஸ் குறித்து பேசி முடித்து விட்டு வெளியில் வரும்போது அந்த ஒரு தாயார் என்னிடம் ஓடி வந்தாங்க. வந்துட்டு, சார் உங்கள்கிட்ட தனியாக பேசணும், சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படின்னா, என் பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார், கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படின்னா, அந்த ஒரு சாக்லேட் தான் வேணும்னு கேட்குறா. அது நாங்கள் காசு கொடுத்தா நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ வாங்கி டெய்லியும் சாப்பிட்றது போல் இருக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா 20 ரூபா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பட் அந்த சாக்லேட் தான் சாப்பிட்றேன். இன்றைக்கி 2 நாளாக கிடைக்காததுனால அவளுக்கு அந்த எண்ணெய் போய் வாங்கிட்டு வர சொல்கிறா. அப்போ தான் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது அது போதைப்பொருள் கலந்ததான அந்த சாக்லேட். எப்படி இதுக்கு அடிமையானானே தெரியல. ஆனால் என் மகளை நான் அதுலேருந்து விடுவிக்கணும். இப்படிப்பட்டதான புலம்புகின்றதான தாய்மார்களுடைய கதறல்கள் இந்த தமிழகத்திலும் உண்டு. அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல முயற்சியாக இந்த படத்தை நான் பார்க்கிறேன். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள்லாம் சேர்ந்து தயவு செய்து நல்ல ஒரு முயற்சி. அதிலும் பள்ளி பருவத்தில் நம்மளை வந்து ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா நம்மளை டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க, நீ என்னவாக விரும்புகிற? நான் பைலட்டாக விரும்புகிறேன், டாக்டராக விரும்புகிறேன், போலீஸாக விரும்புகிறேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்முடைய கனவுகள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலில் பரிமாண வளர்ச்சி என்னன்றது நமக்கு மனசில் இருக்கிறதான அந்த திட்டங்கள். ஆனால்
நாள்பட நம்ம வளர்ந்து வரும்போது பள்ளி முடித்து கல்லூரி முடித்து நம்ம வரும்போது அதை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற நான் கல்லூரி மாணவர்களில் பேசுகிறதே இதுதான். உங்களுடைய கனவுகள் சிதைக்கப்படும். நீங்கள் போதைக்கு அடிமையானீங்கன்னா உங்கள் கனவுகள் மட்டும் சிதைக்கப்படாது, உங்களை நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுடைய பெற்றோருடைய கனவு சிதைக்கப்படும். அது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நம்பிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய கனவுகள் சிதைக்கப்படும். நாளை தினம் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு மனித பிறவியாகத்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த போதைக்கு அடிமையாகும்போது உங்களுடைய அந்த கனவுகள் மட்டும் இல்லை, சமுதாயமே உங்களை இழந்து விடும். அதனால் தயவு செய்து சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்ருக்கீங்க. இதை நாங்களும் பண்ணியிருக்கோம். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டாக்டர்ஸ் மருத்துவ குழுவினோடு சேர்ந்து நிறைய ஒரு ஈவெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் குறிப்பாக இளைஞர் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதான இந்த மாபெரும் முயற்சி வெற்றி பெறணும். மனிதர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் இதை விழிப்புணர்வை அடைந்து எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் பேசப்படணும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுடைய முயற்சிக்கு மிக்க மகிழ்ச்சி. சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய காரியம் செஞ்சுருக்கீங்க. படக்குழுவினருக்கு அந்த மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஜூலை 10ஆம் தேதி இந்த படத்தை பார்த்து எங்கள் டீமுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நன்றி.